நட்பு, போட்டி, வெற்றி. ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் ஆரவ் மற்றும் மிதுன் என்ற 2 மாணவர்கள் படித்து வந்தார்கள். இருவரும் ஒரே வகுப்பு, ஆனால் விளையாட்டில் மட்டும் முற்றிலும் வேறுபாடு. ஆரவ் சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட்டை உயிராக நேசித்தவன். மிதுனும் கால்பந்து விளையாடுவதில் திறமைசாலி. இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் யார் சிறந்த விளையாட்டு வீரர் என்ற கேள்வி வந்தால் சின்ன சின்ன சண்டைகள் தொடங்கிவிடும். அந்த வாரம் பள்ளியில் வருடாந்திர விளையாட்டு விழா அறிவிக்கப்பட்டது. இந்த முறை ஆசிரியர்கள் ஒரு புதிய முயற்சி செய்தார்கள். வெவ்வேறு விளையாட்டுகளை விளையாடும் மாணவர்கள் ஒரே அணியாக சேர்ந்து விளையாட வேண்டும் என்று அறிவித்தார்கள். ஆரவ் மற்றும் மிதுன் ஒரே அணியில் சேர்க்கப்பட்டார்கள். முதலில் இருவரும் பேசவே இல்லை. போட்டி தொடங்கியதும் அணியின் நிலை மோசமாக மாறியது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக விளையாட முயன்றார்கள். அதனால் எதிரணி முன்னிலை பெற்றது. அப்போது அணியின் பயிற்சியாளர் சொன்னார், விளையாட்டில் திறமை மட்டும் போதாது, நம்பிக்கையும் ஒற்றுமையும் வேண்டும். அந்த வார்த்தைகள் இருவரின் மனத்தையும் தொட்டது. அடுத்த சுற்றில் ஆரவ் மிதுனை பார்த்து, நான் பந்தை உனக்கு சரியாக அனுப்புகிறேன், நீ உன் வேகத்தை காட்டி கோல் அடிக்க முயற்சி செய் என்றான். மிதுன் முதன்முறையாக சிரித்தான். ஆரவின் துல்லியமான வீச்சும் மிதுனின் வேகமான கால்வினையும் சேர்ந்து அணியின் நிலை மாறியது. இறுதி நிமிடத்தில் மிதுன் பந்தை கோல் போஸ்டின் அருகே கொண்டு வந்தான். ஆரவ் குரல் கொடுத்தான், இப்போ! அந்த கோல் முழு மைதானமும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. வெற்றி பெற்றதும் ஆரவ் மிதுனின் தோளில் கை வைத்தான். உன்னோடு சேர்ந்து விளையாடியதால்தான் இந்த வெற்றி என்றான். மிதுன் சொன்னான், நாம் இருவரும் ஒன்றாக இருந்தால் எந்த விளையாட்டிலும் வெல்லலாம். அன்று முதல் அவர்கள் போட்டியாளர்கள் அல்ல, நட்பும் ஒற்றுமையும் கற்றுக்கொண்ட சிறந்த விளையாட்டு வீரர்கள். நீதி, தனித்திறமை உயர்வை தரும், ஒற்றுமை உச்ச வெற்றியை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.